எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பாகிய இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், சபையில் உள்ளதான ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பாடல் மூலமாக, நடனம் மூலமாக, வசனம் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளிலே கர்த்தர் தாமே அவர்களை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே நீர் கூட இருந்து உமக்காக இன்னும் அவர்கள் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்ய தனக்குள் இருக்கிறதான தாளந்துகளை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே இந்த புரோகிராமிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். ஆண்டவரே, இதற்கென்று ஒத்துழைத்த எல்லாவித ஆண்டவரே ஸ்தோத்திரம் சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவக்கரம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் முடியும் வரை இருந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நல்ல செய்தி என்ற ஒரு பாடலுக்கு பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். ஊருக்கெல்லாம் நல்ல செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி, மெய்ப்பர்கள் யாவரும் கேட்ட செய்தி, இயேசுராஜன் பிறந்த செய்தி, நம்ம இயேசுராஜன் பிறந்த செய்தி. ஊருக்கெல்லாம் நல்ல செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி, மெய்ப்பர்கள் யாவரும் கேட்ட செய்தி, இயேசுராஜன் பிறந்த செய்தி, நம்ம இயேசுராஜன் பிறந்த செய்தி. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். தொழுவத்தில பிறந்தாரு, மானிட ரூபம் எடுத்தாரு, மாட்டு தொழுவத்தில பிறந்தாரு, மானிட ரூபம் எடுத்தாரு, உன்னமிக்க வந்தாரு, உலகையால பிறந்தாரு, இந்த உலகையால பிறந்தாரு. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால்.
கொண்டாடு. மனித வாழ்வு உயரவே தன்னை ஏழ்மையாக்கினாரே, தன்னை ஏழ்மையாக்கினாரே. கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். ஏழையின் கண்ணீரை துடைத்திடவே ஏழ்மையின் தந்தையாய் பிறந்தாரு. ஏழையின் கண்ணீரை துடைத்திடவே ஏழ்மையின் தந்தையாய் பிறந்தாரு. சந்தோஷம் வாழ்வில் பொங்கிடவே ராஜாதி ராஜா பிறந்தாரு. நம்ம ராஜாதி ராஜா பிறந்தாரு. கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். நன்றாக கரங்களை தட்டி நாம் மீண்டும் ஒரு விசை பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். கிறிஸ்மஸ் தாத்தாவோடு இணைந்து ஜிங்கிள் பெல்ஸ் என்ற பாடலுக்கு சிறு பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நான் என்ன பெரிய உத்தமனா என்ற பாடலுக்கு பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தோடு கூட ஒரு பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். நாம் எல்லாருமே தேவ பிள்ளைகள். மற்றவர்களை மன்னிக்க அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். ஆகவே நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற
அந்த கருத்தோடு கூட ஒரு பாடலுக்கு நடனமாட பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். என்று சொல்ல நான் என்ன பெரிய உத்தமனா, மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல. செய்த குற்றம் அநேகம், பெற்ற மன்னிப்பு அதிகம், மன்னிக்க என்னால் முடியும் இயேசு சொன்னார் அதனால். நான் என்ன பெரிய உத்தமனா, மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல. நான் என்ன பெரிய உத்தமனா, மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல. மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார், மன்னிப்பேன் நானும் மன்னிப்பேன். மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார், மன்னிப்பேன் நானும் மன்னிப்பேன். மன்னித்தால் நண்பர்கள் அநேகம், இல்லாவிட்டால் நான் ஒரு தனி மரம். மன்னித்தால் நண்பர்கள் அநேகம், இல்லாவிட்டால் நான் ஒரு தனி மரம். மன்னிக்கும் குணத்தை தந்திட்டார் என் இயேசு எனக்கு தந்திட்டார், மன்னிக்க என்னால் முடியும் இயேசு சொன்னார் அதனால். நான் என்ன பெரிய உத்தமனா, மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல. நான் என்ன பெரிய உத்தமனா, மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல. மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார், மன்னிப்பேன் நானும் மன்னிப்பேன். மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார், மன்னிப்பேன் நானும் மன்னிப்பேன். லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லா. இயேசு பிறந்ததினாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் இன்று பிறந்தாச்சு. எல்லோரும் பாடி கொண்டாடி மகிழும் கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் இன்று பிறந்தாச்சு. எல்லோரும் பாடி கொண்டாடி மகிழும் கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஸ்டைலாக பாடுவோம், ஸ்டைலாக ஆடுவோம், ஹாப்பி கிறிஸ்துமஸ். மண்ணுலகம் இன்று விண்ணவரை வாழ்த்திடும், ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஸ்டைலாக பாடுவோம், ஸ்டைலாக ஆடுவோம், ஹாப்பி கிறிஸ்துமஸ். மண்ணுலகம் இன்று விண்ணவரை வாழ்த்திடும், ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி ஹாப்பி மேரி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ், ஹாப்பி ஹாப்பி மேரி கிறிஸ்துமஸ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் இன்று பிறந்தாச்சு. எல்லாரும் பாடி கொண்டாடி மகிழும் கிறிஸ்துமஸ், ஹாப்பி கிறிஸ்துமஸ். மெய்ப்பர்கள் வணங்கி
பிள்ளைகள் தொழுதிட பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. குடும்பங்கள் மகிழ்ந்திட இயேசுவை தொழுதிட பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. சந்தோஷமே சந்தோஷமே சந்தோஷமே, இயேசு பிறந்தாரே. ஆனந்தமே ஆனந்தமே ஆனந்தமே, இயேசு பிறந்தாரே. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் இன்று பிறந்தாச்சு. எல்லோரும் பாடி கொண்டாடி மகிழும் கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். பரலோகம் மகிழ்ந்திட தூதர்கள் துதித்திட பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. பூலோகம் மகிழ்ந்திட உலகமே துதித்திட பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. பரலோகம் மகிழ்ந்திட தூதர்கள் துதித்திட பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. பூலோகம் மகிழ்ந்திட உலகமே துதித்திட பிறந்திட்டாரே, இயேசு பிறந்திட்டாரே. ராசா மகாராசா மகாராஜன் இன்று பிறந்தாரே. பாலன் இயேசு பாலன், புலியான இயேசு பிறந்தாரே. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். மீண்டும் ஒரு விசை பிள்ளைகளை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். யூத் கேர்ள்ஸ், இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை, இந்த பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே பணம், பதவி, பொருள், படிப்பு எல்லாம் இருந்தாலும் இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை அது வீண் என்கிற பாடலுக்கு இந்த பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். மீண்டும் இவர்களை கரங்களை தட்டி நாம் இவர்களை உற்சாகப்படுத்துவோம். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தமில்ல. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தமில்ல. எனக்கு வேறொன்றும் வேண்டா, பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்றும் வேண்டா, சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய்.
உனக்கென்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் விரைந்தோடும் வாழ்க்கை. உலகம் புகழும் உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கும் ராஜனாக நீ திகழ்ந்தாலும். உலகம் புகழும் உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கும் ராஜனாக நீ திகழ்ந்தாலும். கடவுயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். கடவுயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நனனா 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 நனனா. கரங்களை தட்டி நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். சின்ன பிள்ளைங்க ஒரு நாடகம் நடித்து காட்டப் போகிறாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க பேசுறது புரியும். உங்கள் பிள்ளைங்க எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் ஓகே, இங்கே அப்படி பேசலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் பிள்ளைங்க என்ன பேச வராங்கன்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த பிள்ளைகளை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். உங்கள் பேர் என்னப்பா? யாதே. உங்கள் பேர் என்னதுப்பா? உங்கள் பேர்? உங்கள் டோக்கன் நம்பர் 1, டோக்கன் நம்பர் 2, டோக்கன் நம்பர் 3. டாக்டர் 3 பேஷண்ட் வந்திருக்காங்க, கூப்பிட்டு. டோக்கன் நம்பர் 1 யார் பேசுவாங்க? டாக்டர் வயிறுவலி டாக்டர். டாக்டர் வயிறுவலி டாக்டர். வயிற்றெல்லாம் வலிக்குது, எதுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு டாக்டர் முடியல டாக்டர். வயிறுவலி டாக்டர். சரி, அதுக்கு தானே நான் இருக்கிறேன். டாக்டர் வயிறுவலி டாக்டர். டாக்டர் ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட் வேணுமா ஸ்லோ ட்ரீட்மெண்ட் வேணுமா? ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுங்க டாக்டர். முடியல டாக்டர். ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா அப்போ இம்போர்ட்டட் டேப்லெட் தான் எடுக்கணும். இந்த பையன் சாப்பிடு. எப்படி சாப்பிடணும் டாக்டர்? வாயில தான் சாப்பிடணும். டாக்டர் வயிறுவலி சரியாயிடுச்சு டாக்டர். டாக்டர் பீஸ் எவ்வளோ டாக்டர்? 10,000 ரூபாய் கொடுப்பா. 10,000 ரூபாவா? இந்த வீட்லயே நான் ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்ருப்பேன். டாக்டர்னா அநியாயம் பண்ணுறானுங்க. டோக்கன் நம்பர் 2 ராஜன் வாங்க. ஐயோ, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓடுது டாக்டர். வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓடுது டாக்டர். வயிற்றுக்குள்ளே தானே ஓடுது, நீ எதுக்கு போடுற? முடியல டாக்டர். சரி உக்கார், அதுக்கு தானே நான் இருக்கிறேன். எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுக்கணும், நிறைய செலவாகும். பரவாயில்லையா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுக்கணும், ரெடி பண்ணி வச்சிருப்பா எல்லாத்தையும். ஓகே டாக்டர். ரெடி ஆயிடுச்சாப்பா? ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக படுப்பா. ஏன் டாக்டர் பின்னாடி எடுக்கிறீங்க? முன்னாடி தானே டாக்டர் எடுக்கும். பின்னாடி எடுத்தாதான்ப்பா முன்னாடி வரும். சரி டாக்டர். டாக்டர் எதனா டேப்லெட் இருந்தால் கொடுங்க டாக்டர். வயிற்றுக்குள்ளே எலி இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் குடலெல்லாம் சாட போகுதுப்பா. டாக்டர் சீக்கிரமாக எதனா மருந்து கொடுங்க டாக்டர். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இந்தாப்பா இந்த மாத்திரையை சாப்பிடுப்பா. டாக்டர் வாந்தி வருது டாக்டர். அது அங்கே எடுப்பா. டாக்டர் எவ்வளோ பெரிய எலி ஓடுது பாருங்க டாக்டர். எவ்வளோ பெரிய எலி ஓட்டு பாரு. எவ்வளோ டாக்டர் ஃபீஸு? 10 lakh எடுப்பா. 10 லட்சமா? சரி 1 lakh எடுப்பா. எது டாக்டர் 1 லட்சம்? ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வாமிட் எடுத்து வச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், எல்லா சார்ஜும் வாங்க தலையில் தானே கட்டணும். 1 lakh எடுப்பா. சரி டாக்டர்.
அதுக்கு நான் வீட்டிலே எங்கன்னா 10 ரூபாய் ரேக் கலர் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு போயிருப்பேன். டோக்கன் நம்பர் 3 நேகா ஸ்டீவ் வாங்க. டாக்டர், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு பாருங்க டாக்டர். ஒன்றும் இல்லைம்மா, இது சாதாரண வைரல் ஃபீவர் தான். 3 நாள் டேப்லெட் போட்டால் சரியாயிரும். இல்லை டாக்டர், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இவன் நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பா, என்னன்னு பாருங்க டாக்டர். அதுக்கான பதிலை நான் அடுத்த மாதம் சொல்கிறேம்மா. அடுத்த மாதம் வாங்க. சரிங்க டாக்டர். காசு வாங்கிறதுக்காக என்னெல்லாம் சொல்கிறாங்க பாரு. டாக்டர், நீங்கள் 1 மாதம் கழித்து வர சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? பாப்பா, சாக்லேட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய சாப்பிட்டா பல்லுலாம் சொத்தையாயிரும், வயிற்றுலலாம் பூச்சி வந்துடும். சரியா? சரி டாக்டர். டாக்டர், இதை போன மாதமே சொல்லியிருக்கலாம்ல டாக்டர்? போன மாதம் ஃபுல்லாக நானே சாக்லேட் சாப்பிட்ருந்தேன்ப்பா. நானே சாக்லேட் சாப்பிடும் போது இவங்களுக்கு மற்றவங்கள சொன்னால் அது எப்படி நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்திட்டு அதனால் அப்புறமா அட்வைஸ் கொடுக்குறேன். ஓகே டாக்டர். கரங்களை தட்டி நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இந்த நாடகத்தின் கருத்து, டாக்டர் தான் முதல்ல சரி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே வந்து பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார். அவர் வளர்ந்த விதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் எதை போதித்தாரோ அதன்படி தன் வாழ்க்கையிலே அவரை அப்பியாசப்படுத்தி அவர் நடந்தது போல நாமும் மற்றவர்களுக்கு எதை சொல்லுகிறோமோ முதலாவது அதை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது அதை மற்றவர்கள் நிச்சயம் நம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாறுவார்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்லார், ஆண்டவரை பின்பற்றுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி, ஒவ்வொருவரும் ஆண்டவர் போதித்த அந்த போதனையின்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக அநேகர் ஆண்டவரை பின்பற்றி வர அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் ஒரு விசை இந்த பிள்ளைகளை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இரட்சகர் பிறந்தார் என்ற ஒரு பாடலுக்கு பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ரட்சகர் பிறந்தார், நமக்காக பிறந்தாரே. ஒளியினை ஏற்ற சரித்திரம் மாற்ற உத்தம மைந்தன் பிறந்தாரே. பாதை காட்டிட பிறந்தார், பலர் வாழ்வை மாற்றிட வளர்ந்தார். இன்னும் வெண்மையை துறந்தார், அவர் விடுதலை கொடுக்க மதித்தார். பிறந்தார் நமக்காக பிறந்தார். பிறந்தார் நமக்காக பிறந்தாரே. I know a lot of y'all wouldn't expect it. All I see is beats when you're authentic. I've been elected, so y'all listen. On your ass, real fast, they gon' truck it like electric. All y'all think you need to வீழ்ச்சியும் விழுகையும் விழவில்லை. வாழ்க்கையில் தோல்விகள் பெரும் தொல்லை, வீழ்ச்சியும் விழுகையும் விழவில்லை. என்ற நிலை மாற்ற வந்தார், அவர் வாழ்வை புதிதாக்கி தந்தார். என்ற நிலை மாற்ற வந்தார், அவர் வாழ்வை புதிதாக்கி தந்தார். பிறந்தார் நமக்காக பிறந்தார். பிறந்தார் நமக்காக பிறந்தாரே.
பரிசுத்த வாழ்வினில் முடிவில்லையே, ஒளியினில் நடந்திடு இருளில்லை. பரிசுத்த வாழ்வினில் முடிவில்லை. ஜீவ பலியாக வந்தார், புது ஜீவனை நமக்கு தந்தார். ஜீவ பலியாக வந்தார், புது ஜீவனை நமக்கு தந்தார். பிறந்தார் பிறந்தார் நமக்காக பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் நமக்காக பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தார், ரட்சகர் பிறந்தார் நமக்காக பிறந்தார். பிறந்தாரே ஒளியினை ஏற்ற சரித்திரம் மாற்ற உத்தம மைந்தன் பிறந்தாரே. பாதை காட்டிட பிறந்தார், பலர் வாழ்வை மாற்றிட வளர்ந்தார். பின்னின் மேன்மையை துறந்தார், அவர் விடுதலை கொடுக்க முடித்தார். பிறந்தார் பிறந்தார் நமக்காக பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் நமக்காக பிறந்தாரே. கரங்களை தட்டி நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இன்னொரு பாடல் நன்றி சொல்லி பாடுவேன். அந்த பாடலுக்கு பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். இயேசுவே உம்மை போல தேவன் வேறு இல்லை, பாவி என்கிட்ட என்ன ராஜா. கண்ணீரை துடைத்தீரை, காயங்கள் ஆற்றி நீரை, என்னாலும் நீரை என்ன ராஜா. இயேசுவே உம்மை போல தேவன் வேறு இல்லை, பாவி என்கிட்ட என்ன ராஜா. கண்ணீரை துடைத்தீரை, காயங்கள் ஆற்றி நீரை, என்னாலும் நீரை என்ன ராஜா. என்ன நல்லமை பெறும் நீரே, உம்மை தொடரும் ஆட்டுக்குட்டி நானே. என்னை தாண்டி வந்தவர் நீரே, என்னை கொண்டு சென்றிடுவீரே. என்ன நல்லமை பெறும் நீரே, உம்மை தொடரும் ஆட்டுக்குட்டி நானே. என்னை தாண்டி வந்தவர் நீரே, என்னை கொண்டு சென்றிடுவீரே. என்னாலும் உம்மோடு ஆடுவேன், என்னாலும் உம்மை நான் பாடுவேன். என்னாலும் உம்மோடு ஆடுவேன், என்னாலும் உம்மை நான் பாடுவேன். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ராஜனை போற்றுவேன். நம் கரங்களை தட்டி நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜன் என்ற பாடலுக்கு பிள்ளைகள் நடனமாட வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம்.
அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்துல பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். போகுதே, எங்க மெய்யான ஒளிய பார்த்து ஓடி போகுதே. பரிசுத்த தேவன் இங்கு பிறந்து விட்டீரே, எங்களை பரிசுத்தமாக்கவே வந்து விட்டீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம். உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே, தந்தானே நானே. கரங்களை தட்டி நம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். பாய்ஸ் சிறு பிள்ளைகள் இன்றைக்கு வானவேடிக்கை கொண்டாட்டம் தான் என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். அவர்களையும் கரங்களை தட்டி நாம் இந்த வேளையிலே அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கொண்டாட்டம்தான் பூமியெங்குமே ஒளிவெள்ளம்தான் வானவேடிக்கை. கொண்டாட்டம்தான் பூமியெங்குமே ஒளிவெள்ளம்தான். கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு, செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு.
கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு பரவேடிக்கை கொண்டாட்டம் தான் பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான் வருஷம் வல்ல இந்த கிறிஸ்மஸ் ஜாலிதான் இயேசு மனிதனாக பிறந்தது ரொம்ப ஹோலிதான் வருஷம் வல்ல இந்த கிறிஸ்மஸ் ஜாலிதான் இயேசு மனிதனாக பிறந்தது ரொம்ப ஹோலிதான் அவர் யாருக்காக பிறந்தார் தெரியுதா ஏன் ஏழை போல நேற்றார் புரியுதா கொண்டாட்டம் தான் பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான் இன்றைக்கு இப்பவே முடிவு செய்யுங்க இயேசு உண்மையிலே பிறக்க வழி பண்ணுங்க இன்றைக்கு இப்பவே முடிவு செய்யுங்க இயேசு உண்மையிலே பிறக்க வழி பண்ணுங்க ஏழைகளை நோக்கி பாருங்க அவங்க ஏழ்மையை நீங்க மாற்றுங்க உண்மையில் இயேசு பிறப்பார் உண்மையில் இயேசு பிறப்பார் கொண்டாட்டம் தான் பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான் வாழ வேடிக்கை கொண்டாட்டம் தான் பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான் கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு கிறிஸ்மஸ் தான் வந்தாச்சு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு வாழ வேடிக்கை கொண்டாட்டம் தான் பூமி எங்குமே ஒளி வெள்ளம் தான் உற்சாகப்படுத்துவோம். யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரு ட்ராமா பண்ண போகிறாங்க. இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறதான ஒரு விஷயத்தை குறித்து அவர்கள் நாடகத்தின் மூலம் நடித்து காட்ட வருகிறார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் மீண்டுமாய் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். தயவு செய்து நீங்கள் அமைதியாயிருந்து இதை கண்டு கழிக்கும்படி நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கிரிங் கிரிங். என்னப்பா கதவெல்லாம் திறந்துருக்கு, எங்கே போனாங்க தெரியலையே பசங்க எல்லாரும்? ஆமாம்மா, பட்ட பக்கத்தில் கதவு திறந்து போட்டு எங்கே போச்சுங்க? சரிப்பா, உள்ளே போய் பார்க்கலாமா எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு? சரி போலாம் வா. வீட்டுக்குள்ளே யாரையுமே காணும், எங்கே தான் போனாங்க? சரி வாப்பா உள்ளே போய் பார்க்கலாம் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அத்தை, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். தாங்க அத்தை மாமா, தண்ணி எடுத்துக்கோங்க. எங்கம்மா வேலண்டினாவும் பிரவீன்லாம் யாரும் காணோம்? இதோ கூப்பிடுறேன். வேலன், பிரவீன், தாத்தா பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க பாருங்க, வாங்க. வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா, ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க. இவங்க தான் எங்க தாத்தா, இவங்க தான் எங்க பாட்டி. நீங்க ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. என்னப்பா பண்றா இவோ? போனை பார்த்து ஏதோ தானா பேசின்னு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்மா, என்னாச்சுன்னு தெரியலையே. ஹாய்.
வேறு கேமில் வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். தாத்தாயா வந்திருக்காங்க, கண்டுக்க முடியாது. என்ன தாத்தா எப்போ வந்தீங்க? என்ன பாட்டி எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தீங்களா? பிரவீன் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் பாட்டி. கட்டப்பையில் வேறு எதுவும் வச்சுருக்காங்க பொழுது. வாங்கப்பா வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? இப்போதான்ப்பா வந்தோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. சரிப்பா. சரி, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன், ஓகேவா? என்னம்மா யாரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்றாங்க? தெரியலையப்பா, எல்லாம் பிஸியாக ஃபோனை ஒத்தி நோண்டின்னு இருக்கான். நம்ம பையன் வேலை பார்த்துன்னு இருக்கான். சரி வா, நம்ம மூஞ்சி கை கால் கழுவிட்டு ஜெபம் பண்ணும். மிளகாத்தூள் சிறிதளவா இல்லை போதுமான அளவா? போதுமான அளவுனா என்னன்னே தெரியாதே நமக்கு. நம்ம வீட்டு ஆளுங்க தானே சாப்பிட போகிறாங்க, குத்து மதிப்பாக போட்டு விடுவோம், சாப்பிட்றத சாப்பிடட்டும். இவ வேற என்ன சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னன்னு கேட்டுருவோம். ஹலோ சொல்லி சரண்யா, ஏன் நீ கால் பண்ணிட்டே இருக்கிற? நானே என் மாமியார் ஊர்லேருந்து வந்து இப்போதான் சமைக்க ஆரம்பித்தேன். நீ வேற நோய் நோய் நோயின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிற. முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயம்? அப்படியா, நல்லா இருக்கா அந்த சாரி? எனக்கு அனுப்பி விடுறி. அந்த பக்கத்து வீட்டுக்காரி இல்லை, அதே கலரில் சாரி கட்டிகிட்டு இருந்தா. இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு நான் எடுத்து கட்டுறேன் பாரு, அதே மாதிரி. இருடி ஒரே நிமிஷம், உப்பு மட்டும் போட்டு. ஐயோ, ஃபோன் பேசின்னு உப்பு போட்டோமா சக்கரை போட்டோமான்னு தெரியலையே. சரி, என்னம்மா சமைக்கிற இடத்துல சமையல கவனம் இல்லாமல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா மருமவ? ஆமாம்ப்பா, அவள் ஃபோன் பேசுகிறாளா இல்லை உப்புக்கு பதில் சக்கரை போடுறாளான்னு தெரியாமல் பண்ணின்னு இருக்காப்பா அவள். சமையல் செய்யும்போது சமையலில் தானே கவனம் இருக்கணும். சரி விடுப்பா, நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், வாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட், கம் பேக் என்னப்பா, நான் இன்னைக்கு காலேஜ் கிளம்ப போகிறேன். என் கூட சேர்ந்து நீ ஃபஸ்ட்டு பேக் எடுத்துக்கலாம், நோட்டு வச்சுக்கலாம், ஒரே ஒரு பென் வச்சுக்கலாம், தலைவாரிக்கலாம், நல்லா மேக்கப் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் கிட்டேன். நீங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். காலி பண்றான். என்னப்பா இது, இந்த வீட்டில் ஒருத்தர் வேலண்டினா ஃபோனை தானாக பேசின்னு இருக்கிறா. இந்த பிரவீன் பையன் என்னன்னா எப்போ பார்த்தா டஷு புஷு நின்னுக்கிறான். ஷாமு நடனா அவன் பாடுன்னு அந்த சிஸ்டத்தை நோண்டி நிற்கிறா. இந்த சுவேதா பொண்ணு சமைக்கும் போது கூட உப்புக்கு பதில் சக்கரை போடுறன்றா, சக்கரை பதில் உப்பு போடுறன்றா. என்ன சமைக்கிறாள்னே தெரியலப்பா. இந்த வீட்டில் ஒரு ஐக்கியமே இல்லாமல் இருக்குதப்பா. எல்லாரும் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு ஜபம் பண்ணலாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லையாப்பா இந்த வீட்டில். இந்த வீடு ஒரு வெறுமையாக இருக்குதப்பா. நம்ம பையன்கிட்ட போயிட்டு இதை குறித்து நீங்கள் பேசிட்டு வாங்கப்பா. நம்ம என்னம்மா பேசுறது? இந்த வீடு இப்படி இருக்கக்கூடாது. கடவுளுடைய சமூகத்தில் உட்காந்து பிள்ளைங்க ஜபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கணுன்றதை நம்ம பிள்ளைகிட்ட போய் ஷாம் கிட்ட போய் நீ பேசிட்டு வாப்பா. சரிம்மா, நான் போய் பேசி பார்க்குறேன். எப்பா வாங்கப்பா. அப்பா கொஞ்ச நேரம் பேசலாமாப்பா? பேசலாம்ப்பா, சொல்லுங்க. அப்பா நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா, அங்கேனா நோண்டிக்கிட்டு இருக்க. நீங்கள் பேசுறத நான் கேட்டுன்னு தானே இருக்கேன், பேசுங்க. சரிப்பா, நம்ம வீட்டுக்கு என்ன தான் ஆச்சு? என்ன ஆச்சு? ஆமாப்பா, இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது, ஆனால் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் பேசி கூட பார்க்கலையாப்பா. ஏன்ப்பா, என்ன பிரச்சனை? ஆமாப்பா, வீடே வெறிச்சோடி போயிருக்கு. எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பேத்தி என்னன்னா அவ பாட்டு இப்படி வச்சுக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டே இருக்கா. யார்கிட்ட பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது.
அவன் பேர என்னடானா எந்நேரமும் சுடுறது என்னை சுடுறாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். மருமவன் என்னன்னா சமையல் செய்கிறத விட்டுட்டு சமையல் செய்கிற இடத்துல ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கா. நீங்கள் முதல்ல ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு எதுக்குப்பா அது? பாருங்க, உங்கள் பர்த்டே அன்னைக்கு நான் உங்கள் போஸ்ட் போட்டு பர்த்டே விஷலாம் பண்ணேன். எத்தனை கமெண்டு எத்தனை லைக்லாம் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வச்சு நான் என்னப்பா பண்ணுறது? யூஸ் பண்ணி பாருங்கப்பா, அப்போ தான் தெரியும் நல்லா உங்களுக்கு. எனக்கு எதுக்குப்பா? எனக்கு யாருன்னா ஃபோன் பண்ணால் பேச தெரியும், யார்கிட்டனா பேசணுன்னா ஃபோன் பண்ண தெரியும். சரி ஓகேப்பா, எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் ஏதோ மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் வேறு வேலையை பாருங்கள், போங்க. அப்பா, ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையில் கவனம் செலுத்துப்பா. வீட்டுக்காரங்களை கவனம் பண்ணு. எல்லாருமே நல்லா தானேப்பா இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துன்னு தானே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? சரிப்பா, ஏதோ எங்களுக்கு தோணணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். அத்தா, யாருப்பா நீ? யாரா? இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் என்னை பார்த்து யாருன்னு கேட்குற பத்தியா? யாருப்பா நீ? யாரு மவன்? யார் மவனா? ஏன்பா என்னை பார்த்தா தெரியல? யாரு நீ? இந்த உலகம் என்ன தான் யூஸ் பண்ணுது. அட யாருப்பா? யாருன்னு தெரியலையே. இப்போ எல்லாத்தையும் புலம்பிட்டு இருந்தியே, எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது என்ன தெரியுமா? தெரியலையே. செல்ஃபோன்பா, செல்ஃபோன். அட ஃபோனா நீங்க? ஆமாம், உன்னையே தான் தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னைய வச்சுக்கிட்டு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குது உன் கையில்? தாத்தா, இதை யூஸ் பண்ணி பாரு, எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியும். எனக்கு எதுக்குப்பா அது? வயசான காலத்தில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு போ. என்னப்பா, எனக்கு தேவையில்லைப்பா, நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்? ஃபோன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் வீடியோலாம் பார்க்கலாம். எனக்கு வேண்டாம்ப்பா. எவ்வளோ ட்ரெண்டாகும், பேத்து இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுது? நீ யூஸ் பண்ணவே மாட்டீங்க, அப்படி பண்ணுற? எனக்கு தேவையில்லாத பொருள்ப்பா அது. வயசான காலத்தில் அடம் பிடிக்காத தாத்தா, எப்படியாவது என்னை யூஸ் பண்ணி பாரு. உனக்கான சந்தோஷம் எல்லாமே நான் தான் வச்சுருக்கேன். உலகமே என்கிட்ட தான் இருக்குது, நீ யூஸ் பண்ண மாட்டேற? இல்லைப்பா, எனக்கு வேணாம்ப்பா. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேற. ஒரு மாதத்தில் உன்னை யூஸ் பண்ண வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. பார்ப்போம். பெருசு சொன்னால் கேட்கவே மாட்டுது. பார்க்குறேன் இரு. எங்கே போனா அந்த ஸ்வேதா பொண்ணு? போட்ட துணி போட்டபடி இருக்குது, சமையல் கட்டில் எல்லாம் அப்படியே கிடக்குது. எங்கே தான் போச்சுங்கன்னே தெரியலையே இந்த பசங்க. சரி, துணியாவது மடித்து வைப்போம் நம்ம. என்னப்பா, பைபிள் படித்து முடிச்சிட்டிங்களா? ஆமாம்மா. சரி, நம்ம பையன்கிட்ட பேசுனீங்களா? என்ன ஆச்சுப்பா? பேசணுமா? நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்ல தான் முடியும். அதுக்கு மேலே ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு ஜெபம் தான் செய்யணும். சரிப்பா, அவங்க தான் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நம்மனா கடவுளுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு நம்ம குடும்பத்துக்காக நான் ஜெபிப்போம்ப்பா. ஆமாம்மா, நான் கூட பார்த்தேம்மா, ஞாயிற்றுக்கிழமையில் சர்வீஸ் நடக்கும்போது பையன் ஃபோன் வருதுன்னு கிளம்பி போயிடுறான். மருமக என்னடானா அவள் பாட்டு சேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாம்ப்பா, வேலண்டினா கூட ஃபோனு நோண்டின்னு இருக்கா. இவங்களுக்காக நம்ம கடவுளுடைய சமூகத்தில் ஜபம் மட்டும்தான்ப்பா பண்ணணும். வாப்பா, நம்ம முழங்கால் போட்டு ஜபம் பண்ணலாம். சரிம்மா. சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். போறா டுமில், போறா ஷூட் பண்றாடா, காலி பண்றா. போட்டு தள்ளுடா. ஐயோ கேம் தோத்துறப்பல என்ன பண்றான்? பிரவீன் என்ன பண்ற? ஏன்பா இங்க வாங்க. பிரவீன் பாருங்க ஏதோ பண்றா பாருங்க. போறா காலி பண்றா. எழுந்துடா, நீ போய் தண்ணி எடுத்துனோமா. எழுந்துடா. டேய் பிரவீன், எழுந்துக்க மாட்டானே. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சே. என் ஃபியூச்சர் நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? நான் விளையாட்டுக்கா போட்ட ரீல்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணி என்னை மார்க் பண்ணி தப்பா என்னை மிரட்டுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி நீ பயப்படாத, இரு தாத்தா பாட்டி கிட்ட பேசலாம், இரு.
என்னம்மா இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவ ஏதோ புலம்புறாங்க, வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லி. அவன் என்னடா என் பையன் நைட்டு ஃபுல்லாக ஏதோ புலம்பின்னு இருக்கான், இவன் என்னடா ஏதோ புலம்பிட்டு இருக்கா, என்ன பேசுறதுனே புரியலையே. அப்பா அம்மா எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் வாங்கப்பா. சொல்லுப்பா என்னாச்சு? என்ன ஒரே சவுண்டா இருந்தது இந்த பக்கம்? பிரவீன் என்னன்னா ஏதோ புலம்பிட்டு இருக்கான், நைட்டு ஃபுல்லாக கேம் விளையாடி பார்த்துக்கிட்டு. இவளும் அத்தை என் வாழ்க்கை போயிடுச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அத்தை. சரி சரி பயப்படாதீங்கம்மா. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு இவங்க 2 பேருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரியா? ஒன்றும் பயப்படாதீங்க. சரிங்க அத்தை. ஏங்க நம்ம பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி வர வச்சிங்க, ப்ரேயர் பண்ணதுக்கு வர சொல்லுங்க. சரிம்மா, அதோ நான் உடனே ஃபோன் பண்ணுறேன். ஹலோ ஐயா, சோத்துறங்க ஐயா. சோத்துறேன் பிரதர். நான் இந்த டைமில் ஐயா வீட்டு வரைக்கும் வர முடியுங்களா ஐயா? ஜெபம் பண்ணணும் ஐயா. நாங்கள் ஐயா இந்த டைமில் ஐயா நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா. வீட்டுக்கு வந்தோன்னு நான் சொல்கிறேங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் வரேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே பிரதர். ஐயா சோத்துறங்க ஐயா, வாங்க ஐயா உட்காருங்க. சோத்துறேன். சோத்துறேன் சிஸ்டர். சோத்துறேன் பிரதர். என்னாச்சு ஐயா இந்த டைமில்? ஐயா என்னன்னே தெரியலங்க ஐயா. பேர என்னடானா ராத்திரி நேரத்தில் கத்திக்கிட்டு இருக்கான், என்னை சுடுறாங்க கொல்றாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். பேத்தி என்னன்னா என்னை ஏமாத்திட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஐயா. இவங்க 2 பேருக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்படி இல்லை ஐயா. எதனால் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாங்க ஐயா, 2 பேரும் ஃபோன்லேயே தாங்க இருக்காங்க. ஐயா இப்போ பார்த்தோன்னா வந்து அந்த ஃபோனில் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நன்மையை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது நன்மையானதையே நாடுங்கள்னு சொல்லுது. அதனால் நன்மையை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அதே போல் இந்த உலகத்தில் 1 கொரிந்தியர் 6:12 இப்படி சொல்லுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றும் எனக்கு தகுதியானவை அல்ல நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆகிலும் ஒன்றும் நமக்கு அடிமைப்படக்கூடாது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து இந்த உலக காரியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்ல நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு ஏற்படுங்க ஐயா. அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றாரு. பூமிக்கு எதுக்கு வர்றாருன்னா நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்காத சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதோ என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நித்திய ஜீவன் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காருங்க ஐயா. நித்தியமாக நம்ம என்ன பண்ணலாம், அங்கே நம்ம இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பாவங்களை நம்ம முழுமையாக நம்மளை ஆண்டவரோட நம்ம அர்ப்பணிக்க சொல்ல கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்களே அவர் மன்னிப்பாருங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்களா பிரதர்? நீங்கள் கூட அதிகமாக வந்து வேலைன்னு ஓடாமல் என்ன பண்ணுங்கள், உங்கள் பசங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்காணிங்க. சிஸ்டர் நீங்களும் இந்த உலகம் காரியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் பசங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? பசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே சப்பா. இந்த குடும்பத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா, உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே சப்பா, இப்படிப்பட்ட பாவ காரியங்களிலிருந்து சப்பா ஆண்டவர் சப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் ஐயா. தேவனே ஆண்டவரே சப்பா அவர்களை சப்பா ஆண்டவரே சப்பா உங்களுடைய சமாதானத்தை அவர்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை அவங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மீட்பர் ரட்சிகரும் இயேசு நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாடகத்தின் கருத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இன்றைக்கு பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் என்று சொல்லி, இன்றைக்கு வானமண்டலத்தின் ஆவிகள் இன்றைக்கு அதிகமாய் நம் தேசங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நெட் கனெக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போகுது? மேலே தான் போகுது. அப்போ அந்த ஆவிகள் இன்றைக்கு அதிகமாய் கிரியை செய்கிறதுனால அநேகர் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகி தன் வாழ்க்கையிலே ஒரு ஐக்கியத்தையும் குடும்ப உறவுகளையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் இன்றைக்கு இழந்து போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுகிறது எதிலே என்று சொன்னால் இந்த செல்ஃபோன்னால தான். ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி உண்டு, அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனால் எதுக்கும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது. அந்த அடிமைத்தனத்தை நீக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உலகத்தை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாடகத்தில் நடித்த பிள்ளைகளை மீண்டுமாய் நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். ரொம்ப குட்டி பிள்ளைங்க, ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி சும்மா சின்னதாக போடுவாங்க. அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்தேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். கிளாப் பண்ணுவோம் அந்த பிள்ளைக்காக. ஏஞ்சல் நற்செய்தி அறிவிக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம். அதனால் இந்த பிள்ளையை நம்ம உற்சாகப்படுத்தும்படி மீண்டும் ஒரு விசை நாம் கரங்களை தட்டுவோம். அடுத்தது நட்சத்திரம். நான் தான் இயேசு பிறந்திருக்கும் இடத்தை வழிகாட்டும் நட்சத்திரம். நீங்களும் மற்றவர்களை இயேசுவிடும் இடத்தை அழைத்து வரும் நட்சத்திரம் ஒளியாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். சாஸ்திரிகள். இயேசு பிறந்திட்டாரே என்று நட்சத்திரத்தை கேட்டு சந்தோஷம் அடைந்து அவரை மனித கொல்ல வந்தோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நாமும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோம். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து ஆராய்கிறாய் நாமும் இருப்போம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். புரிஞ்சுதா? சாஸ்திரிகள் போய் கர்த்தரை தொழுது கொண்டது போல நாமும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். நட்சத்திரம் என்ன சொன்னது? நான் வழிகாட்டியது போல நீங்களும் உலகத்துக்கு வழிகாட்டியாய் இருங்கள். கரங்களை தட்டலாமா? ஏஞ்சல் என்ன சொல்லுச்சு? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். மீண்டும் ஒரு விசை இந்த பிள்ளைகளை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். ராத்திரியில் நட்சத்திரம் என்ற பாடலுக்கு கோலாட்டம் ஆட வருகிறார்கள். இந்த பிள்ளைகளை நாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம்.
உற்சாகப்படுத்துவோம். கிராமிய பாடல்கள் அந்த காலம் எப்படி இருந்தது, இந்த காலம் எப்படி இருக்கிறது என்பதை பாடலின் மூலமாய் சித்தரித்து பாட வருகிறார்கள் நம்முடைய யூத் பாய்ஸ் கேர்ள்ஸ். அவரோடு சேர்ந்து பார்த்திபன் பிரதர். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? என்னப்பா இன்னும் அண்ணனை காணோம்? அதானப்பா எப்பவும் சீக்கிரம் வந்துடுவாரு, இன்னைக்கு ஆளே காணுமே. தோ வந்துட்டாரு அண்ணா. தந்தானே தானேனா தானே தந்தனா தந்தானே தானேனா தானே தந்தனா தந்தானே தானேனா தானே தந்தனா தந்தானே தானேனா தானே தந்தனா. தம்பி சோகமா இருக்கிறீங்க? அட எங்கண்ணே, நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னே தெரியல. விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. அடுத்து வேலை என்ன பண்றதுனே புரியலண்ணே. அட அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அந்த காலத்துல இருந்த புருஷங்கெல்லாம் குடும்பத்துல பொறுப்போட இருந்தாங்க. இந்த காலத்துல இருக்கவங்க எங்க பொறுப்போட இருக்காங்க? ஐயோ, நீங்க மட்டும் என்ன சும்மாவா? அந்த காலத்துலாம் பெண்கள் ஆண்களை மதிச்சாங்க, இப்ப எங்க மதிக்கிறீங்க? தூக்கி போட்டுல மிதிக்கிறீங்க. பா அது வீட்டிலப்பா. பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குது தெரியுமா? வாத்தியாரு பசங்களை அடிச்சாங்க முன்னாடி, இப்ப பசங்கள வாத்தியார் அடிக்கிறான். சரிண்ணா, இவங்களுடைய சோகத்தெல்லாம் போக்குறதுக்கு ஒரு பாட்டா பாடிடுவோமா? பாடிடுவோம். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். காலையில எழுந்திருந்து குழ கஞ்ச குடிச்சு பிட்டு காடு வயல் உழுதாங்க அப்போ. காலையில எழுந்திருந்து குழ கஞ்ச குடிச்சு போட்டு காடு வயல் உழுதாங்க அப்போ. இப்போ காலையில எழுந்திருச்சு சாராயத்தை குடிச்சு போட்டு கண்ட வார்த்தை பேசுறாங்க இப்போ. இப்போ காலையில எழுந்து போட்டு சாராயத்தை குடிச்சு போட்டு கண்ட வார்த்தை பேசுறாங்க இப்போ. இப்படி பேசி பேசி வாழ்நாள வீணாக்கி மனம் திரும்பி வந்துட நாள் எப்போ. இப்படி பேசி பேசி வாழ்நாள வீணாக்கி மனம் திரும்பி வந்துட நாள் எப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். கட்டேன கணவனையே கண் கண்ட தெய்வம்னு காலை தொட்டு கும்பிட்டாங்க அப்போ. கட்டேன கணவனையே கண் கண்ட தெய்வம்னு காலை தொட்டு கும்பிட்டாங்க அப்போ. இப்போ நீய நானும் ஒண்ணு ஆணும் பெண்ணும் சமம் காலால மிதிக்கிறாங்க இப்போ. இப்போ நீய நானும் ஒண்ணு ஆணும் பெண்ணும் சமம் காலால மிதிக்கிறாங்க இப்போ. இந்த கணவனும் மனைவியும் மனம் திரும்பி வந்திட நாள் எப்போ. இந்த கணவனும் மனைவியும் மனம் திரும்பி வந்திட நாள் எப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். 1 2 3 4 படிக்காத மாணவனும் வாத்தியாரு அடிச்சாரு அப்போ. 1 2 3 4 படிக்காத மாணவன் வாத்தியாரு அடிச்சாரு அப்போ. இப்போ ஒண்ணுமே படிக்க மாட்டேன் என்று சொல்லி மாணவர்கள் வாத்தியாரு அடிக்கிறாங்க இப்போ. இப்போ ஒண்ணுமே படிக்க மாட்டேன் என்று சொல்லி மாணவர்கள் வாத்தியாரு அடிக்கிறாங்க இப்போ. இந்த வாத்தியாரும் மாணவனும் மனம் திரும்பி வந்திட நாள் எப்போ. இந்த வாத்தியாரும் மாணவனும் மனம் திரும்பி வந்திட நாள் எப்போ. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாவ நாகரிகம் வந்து தானே கெடுக்கும். இவங்க பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு வேற வழியே இல்லையாண்ணா? இவங்க பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதை நம்ம பாட்டா பாடிடுவோமா? பாடிடலாம். சின்னம்மக்கா பொன்னம்மக்கா சொல்றேன் கேளக்கா, நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உண்மைதானக்கா. சின்னம்மக்கா பொன்னம்மக்கா சொல்றேன் கேளக்கா, நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் உண்மைதானக்கா.
நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா வானத்தை பாரு பூமியை பாரு படைச்சது யாரக்கா இந்த உலகத்துக்கு ஒளிதனை தந்தது தேவன் தானக்கா வானத்தை பாரு பூமியை பாரு படைச்சது யாரக்கா இந்த உலகத்துக்கு ஒளிதனை தந்தது தேவன் தானக்கா இருளான வாழ்வை மாற்றிடுவார் ஒளியான வாழ்வை தந்திடுவார் இருளான வாழ்வை மாற்றிடுவார் ஒளியான வாழ்வை தந்திடுவார் தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா ஆட்டம் பாட்டம் எல்லாமே அடங்கிடுமே ஆறடி பள்ளத்தில மறைந்திடுமே ஆட்டம் பாட்டம் எல்லாமே அடங்கிடுமே ஆறடி பள்ளத்தில மறைந்திடுமே தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா தந்தானே தானேனா தானே நன்னண்ணா சின்னம்மக்கா பொன்னம்மக்கா சொல்ற கேளக்கா நான் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உண்மைதானக்கா சின்னம்மக்கா பொன்னம்மக்கா சொல்ற கேளக்கா நான் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் உண்மைதானக்கா இந்த பாவத்தெல்லாம் போக்குறதுக்காக இந்த சோகத்தையும் எல்லாவற்றையும் போக்குறதுக்காக இந்த பூமியில் ஒருத்தர் வந்து பறந்துருக்காரு. அவரை பற்றி நம்ம ஒரு பாட்டா பாடிடுவோமா? பாடிடலாம். பெத்தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். பெத்தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் பாவிகளை ரட்சிக்க வந்தவராம். யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே, உலக தோற்றம் முதல் தெரிந்து கொண்டவர் அவரே. உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே, உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே, உன்னை மீட்க தன்னுயிரை தந்து விட்டாரே. அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு, அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர். யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? இந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை முழுவதும் மாறும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே, உம்முடைய பிறப்பினுடைய நற்செய்தியை நடனம் மூலமாக, பாடல் மூலமாக, வசனம் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதற்காக ஒத்துழைத்த ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாய் தகப்பனுக்காக ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராமில் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்த பிள்ளைகளுக்காக, ஜெபித்த பிள்ளைகளுக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவ ஆவியானவர் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். இப்பொழுதும் இவர்கள்
ஆண்டவரே கடந்து போகும் பொழுது உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கரம் இவர்கள் மேலே தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.